அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மாட்சிமைக்கும் மகத்துவமும் ஆண்டவரே, ஜெயமும் ஆண்டவரே உம்முடையவைகள் கர்த்தாவே. வானமும் பூமியும் உம்முடையது கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி, இந்த 10 கோத்திரத்துக்கு யெரொபெயாம் ராஜாவாய் இருக்கிற அந்த நாட்கள்ல யூதாவுக்கு ராஜாவா இருக்கிறது அபியாம். அபியாம் ரெகொபயாமோட மகன். அவன் யூதாவோட ராஜாவா இருக்கான். 3 வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மாகாள். அப்சலோம் தாவீதோட மகன். அவனோட குமாரன் குமாரத்தி தான் இந்த அபியாமோட தாய். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். இந்த அபியாம் அவங்க அப்பா எப்படி பாவம் செய்தானோ அதே போல கர்த்தரை விட்டுட்டு கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்து வந்தான். விக்கிரகங்களை வழிபட்டு கர்த்தரை விட்டு தூரமாயிருந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. தாவீதோட இருதயம் கர்த்தரை உண்மையா பின்பற்றுகிற இருதயம். அவரோட நம்ம 14வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டான், அவரோட பார்வைக்கு செவ்வையானதை செய்தான், தன் முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினான். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றார். அதே மாதிரி இங்கேயும் சொல்றாரு. இங்கேயும் இந்த அபியாம் தாவீதை போல உத்தமமா கர்த்தரை பின்பற்றல, கர்த்தருக்கு முன்பா உத்தமமா இருக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தாரு. அதனால தாவீது நிமித்தம் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பணிகிறதினால் எருசலேமை நிலை நிறுத்துகிறதினாலும் உன் குமாரனை எழும்ப பண்ணுவேன் வாக்கு பண்ணியிருந்தாரு. எருசலேம் கர்த்தருடைய நகரம், அதை நிலை நிறுத்தணும். இந்த 2 காரியத்துக்காகவும் அவனுக்கு எருசலேமு ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். எருசலேம்ல ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். ஒரே ஒரு காரியம் தவிர மற்ற எல்லாத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். ஊரியாவின் மனைவி ஊரியாவின் சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு, ஊரியாவோட மனைவி பத்சேபாள், அவளோடு தவறா நடந்தான். அது மாத்திரமல்ல, ஊரியாவை யுத்தத்துல கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். அப்புறம் அவன் மரித்த பிறகு அவனை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான். இந்த ஒரு பாவத்தை தவிர கர்த்தருக்கு விரோதமா தாவீது ஒன்றையும் செய்யல. எல்லாம் ஆண்டவரோட பார்வைக்கு செவ்வையானதை செய்து வந்தார். ரெகொபெயாமும் யெரொபெயாமும் அவர்கள் இருந்த நாட்கள் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. 2 பேரும், யூதா தேசத்து ராஜாவும் இஸ்ரவேல் தேசத்து ராஜாவும் எப்பயும் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க.
அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்திகள் யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யூதாவோட புஸ்தகத்துல அபியாம பத்தி எல்லாம், அவனுடைய ஆட்சி, அவன் எவ்வளவு நாள் அரசாண்டான்றது, அவனோட எல்லா விவரங்களும் யூதாவுடைய நாளாகம புஸ்தகத்துல எழுதியிருக்கு. ரெகோபெயாமோட காலங்களுக்கு பின்பு அபியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அபியாம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். தாவீதின் நகரம்ன்றது எருசலேம்ல அவனை அடக்கம் பண்ணாங்க. அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அபியாக்கு அடுத்து ஆசான்ற ராஜா, அவனுடைய குமாரனாகிய ஆசா யூதாவுக்கு ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி, யெரொபெயாம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருக்கிற அதே டைம்ல ஆசா யூதாவோட ராஜாவான். 41 வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மாகாள். அப்சலோமோட ஏற்கனவே அங்க 2வது வசனத்திலையும் நம்ம பார்த்தோம். அவன் அப்சலோமின் குமார்த்தியாகிய அவனோட தாயோட பேர் மாகாள் அப்படின்னு அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனா அபியாம் கர்த்தரோட பார்வைக்கு செவ்வையானதை செய்யல. ஆனா இங்க ஆசா தாவீதை போல கர்த்தரோட பார்வைக்கு செவ்வையானதையை செய்தான். ஒரு சில ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை செய்து வந்தாங்க. ஒரு சிலர் கர்த்தருக்கு விரோதமா நடந்து கொண்டாங்க. இப்ப ஆசா ராஜா தாவீதை போல, தாவீதை தான் கம்பேர் பண்ணி எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கத பார்த்தோம். இப்ப செம்மையானதை செய்து வந்தான். அவன் இலச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி, நம்ம 14வது அதிகாரத்துல 24வது வசனத்துல தேசத்திலே லட்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது கர்த்தருக்கு அருவருப்பானது இருக்கக்கூடாதுன்னு உபாகமம் 23வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட லட்சியான புணர்ச்சிக்காரங்களை தேசத்தை விட்டு அகற்றி போட்டான். முதலாவதாக தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி, 2வது தேசத்துல இருக்கிற விக்கிரகங்களை எல்லாத்தையும் விலக்கி போட்டான். ராஜா சரியா இருந்தானா அவனை பின்பற்றுற ஜனங்களும் சரி செய்திருவாங்க. இப்ப இவன் ஆசா ராஜா எதெல்லாம் விளக்கணுமோ அந்த பாவத்தை எல்லாம் தங்களை விட்டு விலக்கி சுத்திகரிக்கிறான். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடி விலக்கிவிட்டான். தன்னுடைய தாய் அவன் விக்கிரகத்தை வணங்கக்கூடிய உண்டு பண்ணினவ, அதனால அவளை இனி ராஜாத்தியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி போட்டான். அவளுடைய பதவியில இருந்து அவளை விலக்கி போட்டான். சொந்த தாயா இருந்தாலும் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தபடியால் விலக்கி போடுறான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். அந்த விக்கிரகங்களை எல்லாத்தையும் ஆற்றுல கொண்டு போய் சுட்டெரித்து போட்டான். எல்லாத்தையும் முதலாவது தேசத்தை சுத்திகரிக்கிறான். எதெல்லாம் விலக்கணுமோ அதெல்லாம் விலக்கி சுத்திகரிக்கிறான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனா பலியிடுறதுக்கு மேடைகள் கட்டியிருந்தாங்க, அந்த மேடைகளை தகர்க்கல. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது. ஆசாவோட இருதயம்
கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வெள்ளி, பொன்னு, பனிமுட்டுக்கள் எல்லாம் கொண்டு வந்து வைத்தான். ஆனா ஏற்கனவே முந்தின அதிகாரத்துல 26வது வசனத்துல பொக்கிஷம், ஆலயத்தோட பொக்கிஷம், அரண்மனையோட பொக்கிஷம், இது எல்லாத்தையும் ஷீசாக்ன்ற எகிப்து ராஜா கொண்டு போயிட்டான் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இவன் ஆசா ராஜாவும் அவனுடைய தகப்பனாகிய அபியாமும் எதெல்லாம் நேர்ந்து கொண்டாங்களோ அந்த பொண்ணு, வெள்ளி, பனிமூட்டுகள் எல்லாம் ஆலயத்துக்கு திரும்பமா கொண்டு வந்தான். எதெல்லாம் அகற்ற வேண்டுமோ அதெல்லாம் அகற்றா, எதெல்லாம் கொண்டு வரணுமோ ஆலயத்துக்கு கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வரலாம். ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாசாவுக்கும் அவர்களுடைய நாட்கள் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இந்த ஆசா ராஜாவாய் இருக்கும் போது இஸ்ரவேல்ல ராஜாவாய் அடுத்து வந்தது பாசா. 2 பேருக்கு இடையில எப்பயும் யுத்தம் நடந்தது. ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தாய் இராதபடிக்கு இஸ்ரவேல்ல இருக்க ஜனங்கள் யாரும் யூதா தேசத்துக்கு போகக்கூடாது. யூதா தேசத்துலதான் எருசலேம் இருந்தது, எருசலேம்ல ஆலயம் இருந்தது. அதுக்கு யாரு போகக்கூடாதுன்றதுக்காக இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். இங்க இருந்த யாரு அங்க போகக்கூடாதுன்றதுக்காக ராமான்ற பட்டணத்தை தடுப்பா இருக்கும்படியா அத கட்டிவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அபியாம்ன்ற ராஜா எருசலேம்ல 3 வருஷம் அரசாட்சி செய்து வந்தான். அவன் தாவீத போல கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இல்ல. ஆனா கர்த்தர் தாவீது நிமித்தம் எருசலேம்ல ஒரு விளக்க கட்டளையிட்டு வந்தார், இரக்கம் பாராட்டினாரு. தாவீத குறிச்சு சொல்லும் போது ஊரியாவின் சங்கதியில மட்டும்தான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தான். மற்ற எல்லா நேரங்கள்லயும் கர்த்தரோட பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அபியாமுக்கு அடுத்து அவனோட மகனான ஆசா ராஜா வாரான். இந்த ஆசா தாவீத போல செம்மையானத, கர்த்தரோட பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். முதல்ல அவன் செய்தது பாவத்தை தேசத்தை விட்டு விலக்கினான். லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்தை விட்டு நீக்கினான். 2வது விக்கிரகங்களை எல்லாவற்றையும் விலக்கி போட்டான். 3வது தாயா இருந்தா கூட விக்கிரகத்தை உண்டு பண்ண தாய ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கி போட்டான். அந்த விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு போய் கீதரோன் ஆற்றுல சுட்டெரித்து போட்டான். ஆனா மேடைய மட்டும் அகற்றல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம், வாழ்நாள் முழுசும் அவனோட இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது. உத்தமமா கர்த்தரை பின்பற்றினா. அவனும் அவன் தகப்பனும் நேர்ந்து கொண்டபடி பொன்னு, வெள்ளி, பனிமூட்டுக்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தான். எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து கொள்ளையிடப்பட்டு போயிடுச்சு. இப்ப மறுபடியும் அவன் பொண்ணு, வெள்ளிய, பனிமூட்டுக்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். இஸ்ரவேல் ராஜா ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிடக்கூடாது, யூதா தேசத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக ராமான்ற பட்டணத்தை கட்டுனா பாஷான்ற ராஜா அப்படின்றத தியானிச்சோம் இந்த நாள்ல. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல ஆண்டவரே நாங்கள் உம்மை உத்தமமாய் பின்பற்றணும். ஆண்டவரே, ஆசா தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அவனோட இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்ததுன்னு பார்த்தோம். அது போல எங்களுடைய இருதயமும் ஆண்டவரே உம்மோடு உத்தமமாய் இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதெல்லாம் எங்களை விட்டு விளக்கணுமோ அதெல்லாம் விலக்கி
எந்த ஒரு பாவத்திற்கும் நாங்க இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே, ரோமர்ல சொல்லப்பட்டபடி அவர்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லியிருக்கிறபடி, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால பாவத்தை மேற்கொண்டு எல்லா அசுத்தத்திற்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் இருக்கணுமோ அந்த நற்குணங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளாய் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீதியின் கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யுங்க. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உங்க பலத்தால் இடைக்கட்டுங்க, வல்லமையினால் நிரப்புங்க, பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை அறிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.